வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு தனி மனித கடமை. இது வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க? ஐவகை கடமைகள்னு சொல்லியிருக்காங்க. இதே வேதங்களில் என்ன சொல்கிறாங்க? கடமைனா என்ன? இது இடத்துக்கு இடம், மனிதருக்கு மனிதர் மாறுபடுமா? என்னென்ன மகான்கள், ரிஷிகள், குருமார்கள் என்ன சொல்லியிருக்காங்க, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா சிந்திக்கலாம். கடமை என்பது பொதுவாக அல்லது குறிப்பிட்ட சில சூழ்நிலைகள் ஏற்படும்போது செய்வதாக ஏற்றுக்கொள்ளுகின்ற அல்லது செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம். ஒருவரை ஒருவர் மதிக்கின்ற ஒரு பண்பாட்டில் கடமையானது நன்னெறி அல்லது ஒழுக்க முறையிலிருந்து உருவாகலாம். பல கடமைகள் சட்டத்தினால் ஏற்படுத்தப்படுகிறது. சட்டப்படியான கடமைகளில் இருந்து தவறுவதற்கு தண்டனைகளும் விதிக்கப்படுவது உண்டு. கடமைகளை செய்யும்போது சில வேளைகளில் சொந்த நலன்களை தியாகம் செய்ய வேண்டி வருது. மாறாக தன்னலம் கருதியும் கடமை செய்வதும் உண்டு. கடமை என்பது ஒருவர் தனது நாட்டுக்கும் தேசத்துக்கும் சமூகத்துக்கும் செய்ய வேண்டிய ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுது. பெரும்பாலான பண்பாடுகளில் பிள்ளைகள் தமது குடும்பங்கள் தொடர்பிலான கடமைகளை செய்யணும் அப்படின்னு பெரியோர்கள் எதிர்பார்க்குறாங்க. நோயுற்ற உறவினர்களை கவனித்து கொள்வது முதல் சமூகத்தில் குடும்பத்தின் மதிப்பை பேணும் விதத்தில் நடந்து கொள்ளுதல், குடும்ப தகுதிக்கு ஏற்றபடி பெற்றோர் சொற்படி திருமணம் செய்தல் போன்றவரை பிள்ளைகளின் கடமையாக சொல்கிறாங்க. கடமைகள் என்பவை ஒரு தனி நபர், சமூகம் அல்லது அமைப்பு ஆகியவற்றுக்கு சட்ட ரீதியாகவோ அல்லது ஒழுக்க ரீதியாகவோ செய்யப்பட வேண்டிய செயல். இவை ஒருவரது பொறுப்புகள் மற்றும் செய்ய வேண்டிய வேலைகளை குறிக்குது. ஒருவருக்கு இருக்க வேண்டிய கடமைகள் அவரவரின் சூழ்நிலை மற்றும் பொறுப்புகளை பொறுத்து மாறுபடுது. இது மகரிஷி ஒரு கவியில் சொல்கிறாங்க. நன்றி உணர்வும் கடமை உணர்வும் ஒன்றிணைத்து நலம் விளைக்கும் செயல்களையே விளைவறிந்து ஆற்ற ஒன்று மதம், இது கர்மயோகம் எனும் வாழ்வாம். உயிர்களுக்கு உறுதுணையாம் உலகுக்கும் அமைதின்னு சொல்கிறாங்க. கர்மயோகத்தை பற்றி சொல்லும்போது கடமைனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம் ஒன்றை செய்யணும்னா முதலில் அது என் கடமை என்பதை தெரிந்து கொள்ளணும். அப்போது தான் அதை முழு ஈடுபாட்டோடு செய்ய முடியும். கடமை என்ற கருத்து வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு விதமாக உள்ளது. தன் நூலாகிய குரானில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் கடமை என்று முகமதியன் சொல்கிறான். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் கடமை என்று இந்து சொல்கிறான். கிறித்தவனோ பைபிளில் கூறப்பட்டது தான் தன் கடமை என்று சொல்கிறான். பண்பாடுகளையும் பிரதேசங்களையும் பொறுத்து கடமைகள் பெருமளவில் வேறுபடுது. மேனாட்டு பண்பாடுகளிலும் பார்த்திங்கன்னா ஆசியா, லத்தீன் அமெரிக்கா நாடுகளில் குடும்பம் தொடர்பான கடமைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பல்வேறு வாழ்க்கை நிலைகளுக்கும் பல்வேறு வரலாற்று காலகட்டங்களுக்கும் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்ப கடமை என்ற கருத்தும் பல்வேறு விதமாக மாறுது. உலகம் தழுவியான சில நுண் கருத்துக்களை விளக்குகின்ற மாற்று சொற்களைப் போலவே கடமை என்னும் சொல்லின் பொருளையும் முழுமையாக விளக்க முடியாது. அதன் செயல்பாட்டு முறைகளையும் விளைவுகளையும் வைத்து ஓரளவுக்கு அதை புரிந்து கொள்ளலாம், அவ்வளோதான். சில குறிப்பிட்ட காரியங்கள் நம் முன் நிகழும்போது இயல்பாகவோ அல்லது பழக்கத்தின் காரணமாகவோ ஒரு குறிப்பிட்ட வகையில் நடந்து கொள்ளும் உள்ளுந்தல் நம்மிடம் தோன்றுது. இத்தகைய உள்ளுந்தல் எழுந்ததும் மனம் அந்த சூழ்நிலையை பற்றி சிந்திக்க தொடங்குது. அந்த சூழ்நிலையில் எந்த வகையில் நடந்து கொள்வது நல்லது என்று சில வேளைகளில் நினைக்கிறது. வேறு சில வேளைகளில் அதே சூழ்நிலையில் அப்படி நடப்பது தவறுன்னு நினைக்குது. எல்லா இடங்களிலும் கடமையை பற்றி பொதுவான கருத்து என்னென்னா,
நல்லவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மனசாட்சிக்கு ஏற்ப நடந்து கொள்கிறாங்கன்றது தான். ஒரு செயலை கடமையாக்குறது எதுங்க? ஒரு கிறிஸ்தவனுக்கு தனக்கு முன்னாடி மாட்டு இறைச்சி பார்த்தானா ஒன்று அவன் சாப்பிடுவான், அவன் உயிரை காப்பாற்றிக்கணும், அல்லது இன்னொருவனுக்கு கொடுத்து உயிரை காப்பாற்றுவான். இரண்டையும் செய்யவில்லை என்றால் கடமையிலிருந்து தான் தவறியதாகவே கட்டாயமாக அந்த கிறிஸ்தவன் எண்ணுவான். ஆனால் ஒரு இந்து அதை சாப்பிட துணிந்தாலோ அல்லது மற்றொரு இந்துவிற்கு அந்த மாட்டிறைச்சியை கொடுத்தாலோ அவனும் தன் கடமையிலிருந்து வழுவி விட்டதாகவே நினைப்பான். பயிற்சியும் படிப்பும் ஒரு இந்துவை அப்படி நினைக்க செய்யுது. இது மகரிஷி ஒரு கவியில் சொல்கிறாங்க, கடமையை பொறுப்போடு கருத்தோடு எளிதாற்ற கட்டுப்பட்ட எல்லைகளை பிரிவே மனிதனிடம். உடைமை, குடும்பம், நாடு, உரிமைகள், ஜாதி, மத, உயர்வு தாழ் வினைப்பற்று உருவாச்சு ஒவ்வொன்றான்னு சொல்கிறாங்க. கடமையில் நிறைய கடமை இருக்குங்க. சட்டக்கடமை, நன்னெறி அல்லது ஒழுக்க கடமை, தனிப்பட்ட கடமை, குடும்ப கடமை, சமூக கடமை, அரசியல் கடமை, தொழில்முறை கடமைன்னு இருக்குது. இப்போ சட்ட கடமைன்னு எடுத்துங்களேன். ஒரு நாட்டில் சட்டங்களால் வரையறுக்கப்பட்டவை வரி செலுத்துறது, போக்குவரத்து விதிகளை பின்பற்றுறது. ஒரு குடிமகன் தனது நாட்டிற்கு வரி செலுத்துவது ஒரு சட்ட கடமை. இதுதான் மகரிஷி சொல்கிறாங்க, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் சொல்கிறார். ஒழுக்க கடமை என்ன? சமூகத்தில் ஒரு நபர் கடைபிடிக்க வேண்டிய விழுமியங்கள் மற்றும் நெறிமுறைகள் சார்ந்தது. பெற்றோரை மதிப்பது, பெரியவர்களுக்கு உதவுவது தான் இந்த நன்னெறி கடமை. இதே மகரிஷி ஒரு கவியில், கடமையை உணர்ந்திடு, காலத்தில் செய்திடு, உடம்புக்கும் நல்லது, உள்ளமும் அமைதியான்னு சொல்கிறாங்க. தனிப்பட்ட கடமை எது? ஒரு நபருக்கு தனக்குத்தானே விதித்து கொள்ளும் கடமை. கடமையை உணர்ந்து அது செயலில் காட்டுபவன் தியாகி. கடவுளே மனிதனான கருத்தறிந்தோன் ஞானின்னு மகரிஷி சொல்கிறாங்க. குடும்ப கடமை எது? குடும்ப உறுப்பினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு பெற்றோர் தனது குழந்தையை பாதுகாப்பது ஒரு ஒழுக்க கடமை. இது மகரிஷி சொல்கிறாங்க, உடல் நலம் அறிவின் உயர்வுமே பெரு நிதி, கடமையின் சிறப்பே களங்கமிலா வாழ்வுன்னு சொல்கிறாங்க. சமூக கடமைன்றது என்னது? சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள். சில நேரத்தில் ஒரு கடமையை செய்யும்போது சொந்த நலன்களை கூட தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு இராணுவ வீரர் தனது நாட்டிற்காக போரிடும்போது தனது சொந்த வாழ்க்கையை அபாயத்தில் வைக்கிறார். இது ஒரு கடமைக்காக தன்னை அர்ப்பணிப்பது எடுத்துக்காட்டு. கடமையில் உயர்ந்தவன் கடவுளை நாடுவான், கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழ்வான்றார் மகரிஷி. அரசியல் கடமைகள் என்னது? அரசியலில் பங்கெடுத்து நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமை. தொழில்முறை கடமை ஒரு குறிப்பிட்ட வேலை அல்லது தொழிலில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய பொறுப்புகள். இப்போ மருத்துவர்னு எடுத்துங்களேன், தனது நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பது. ஒரு நல்லொழுக்கமான வாழ்க்கையை வாழ கடமையை நிறைவேற்றுவது முக்கியம். ஒவ்வொருவரும் தனக்குரிய கடமைகளை உணர்ந்து அவற்றை நிறைவேற்ற முயற்சி செய்யணும். மகரிஷி கவியில் கொடுக்குறாங்க, வாழும் உரிமை உலகில் எல்லாருக்கும் சமம், வாழ வைக்கும் கடமையோ வகை தெரிந்த வல்லவர்க்கே, வாழ இயலா தெரியாத வயோதிகரை குழந்தைகளை வாழ வைக்கும் கடமை நடுவயதுடையோர் பொறுப்புன்னு சொல்கிறார். வயதான காலத்தில் பெற்றோர்களுக்கு ஆதரவாக பாதுகாக்க வேண்டிய கடமை ஆண்களுக்கு மட்டும்தானா, பெண்களுக்கு இல்லையா? திருமணம் ஆகிவிட்டால் தங்களை கஷ்டப்பட்டு ஆளாக்கிய பெற்றோர்களை அவர்களால் தானாக இயங்க முடியாத இயலாத சூழ்நிலையில் ஆதரவாக இருந்து கவனிக்க முடியாமல் அம்போ என விட்டுவிட்டு கணவன் வீடே கதி என இருக்கிறாங்க இல்லைங்களா? கணவன் பெற்றோர்களை தாங்கள் கவனிக்க வேண்டும், கணவன் பெற்றவர்களை கவனிக்கணும், அது அவர்களின் கடமை என வற்புறுத்தும் சமூகம்
ஆதரவற்ற தங்களது பெற்றோர்களையும் கணவன் கவனிக்க வேண்டும் என ஏன் வலியுறுத்துவதில்லை? பல பெண்களின் மனதில் எழுதும் வேதனை கேள்விகள் இது. கணவனோ மனைவியோ இருவருமே தங்கள் பெற்றோரை கடைசி காலத்தில் காப்பாற்றி தான் ஆகணும். காரணம், இளம் வயதில் உடலில் வலுவிருக்கும் நோய் தாக்குதல் மிகவும் அரிதாகவே இருக்கும். ஆனால் வயதான காலத்தில் உடல் வலுவிழந்து இருக்கும், நோய் பாதிப்புகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட காலங்களில் அவர்களுக்கு துணையாக, ஆதரவாக, பாதுகாப்பாக இருப்பது ஒவ்வொரு ஆணும் பெண்ணினுடைய கடமை. ஆனால் இந்த சமயத்திலையும் சொத்து பங்கீடு விஷயங்களில் வாரிசுகளுக்குள் பாராபட்சம் ஏற்பட்டு மன வருத்தம், சங்கடம் வந்துட்டதுன்னா பெற்றவர்கள் கதி அதோ கதி தான். பல இடங்களில் ஆண்கள் தங்களது மாமனார் மாமியார்களை தங்களது பெற்றோர்களைப் போலவே மிக சிறப்பாக பார்த்துக்கிறாங்க. சில இடங்களில் எதுவும் கண்டுக்கிறதே இல்லை. குறிப்பாக அவர்களுக்கு அந்த வயதானவர்களுக்கு சொத்து இல்லாத பட்சத்தில் பெற்றோர்கள் பாடும் பாடு பெருசு தான். அதனால தான் பெற்றோர்கள் தங்களது பெயரில் கொஞ்சம் சொத்துக்களை கடைசி வரைக்கும் வச்சிருப்பதும், பாராபட்சம் இன்றி எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி கொடுக்கறது, அவர்கள் சிரமமின்றி வாழலாம். இதுதான் மகரிஷி உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம், கெடாமலும் பார் ஒன்றினால் மற்றொன்றுன்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவரே ஒரு ஆண்மகன் திருமணம் செஞ்சுக்கணுன்னா 11 கடமைகளை வேணும்னு சொல்லிட்டு 3 திருக்குறளில் சொல்கிறாரு. அதே பெண்களுக்கு 2 கடமை இருக்குன்னு சொல்கிறார். முதல் குறள் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை. இந்த குறளில் இல்லறத்தில் வாழ்கிற குடும்பத் தலைவன் அறவழியில் நடந்து குடும்பத்தை நடத்தி பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் ஆகியோருக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும்னு சொல்கிறார். 2வது குறளில் துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா, காக்க வேண்டியவர்களால் காக்கப்படாமல் அனாதையாக விட்டவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, யாருமே கவனிப்பாரட்டு இறந்து கிடக்கும் அனாதை பணத்தை கிரகஸ்தன் தான் கொண்டு போய் செய்யணும்னு சொல்கிறார். இதுக்கே மகரிஷி இது ஒரு பாடலர்கள் சொல்கிறாங்க. பாலர்கள் முதியோர்கள் தாம் என்ற முப்பருவ காலத்தவரதோடு நோயுற்றோர் அனைவரும் நாளத்தில் வாழ நல்லுழைப்பால் பொருள் பெருக்கும் மூலக்கடமையின் முதல்வர்களே நடுவயதுடையோர். கிரகஸ்தனுக்கு தான் இதை செய்யணும்னு சொல்கிறார். 3வது குறளில் என்ன சொல்கிறார் வள்ளுவ பெருந்தகை? தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலைன்னு சொல்கிறார். இறந்த நம்ம மூதாதையர்களை நினைத்து அவங்களுக்கு நன்றி செலுத்துறது, தான தர்மங்களை செய்கிறது, திதி கொடுக்கறது, குல தெய்வத்திற்கு வேண்டிய கடமைகளை செய்கிறது, விருந்தினர்கள் வந்தால் அவர்களை உபசரிக்கிறது, உற்றார் உறவினர்களை உபசரிக்கிறது, கடைசியாக தன்னையும் கவனிச்சுக்கணும்னு சொல்கிறார். இவை அனைத்தும் இல்லறத்தான் செய்ய வேண்டிய கடமைகள். இவை அனைத்தும் செய்ய தகுதியுடையவன் தான் தன்னை தயார்படுத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கணுமா. இந்த 11 கடமைகள் ஆணுக்காக சொல்லப்பட்டது. பெண்ணுக்காக திருவள்ளுவர் சொல்கிறாரு 2 கடமைகள். மனத்தக்க மாண்பு, வளதக்க வாழ்வு. மனதக்க மாண்பு என்பது வீட்டின் மாண்புகளை பேணி காக்க வேண்டும். இந்த மாண்பு என்பது 11 கடமை சொன்னீங்க இல்லைங்களா, அதில் 10 கடமை இந்த மாண்பில் அடங்குது. இது சரியாக பேணி காக்க கணவனுக்கு பெண்ணு உறுதுணையாக இருக்கணும். வளதக்க வாழ்வுன்றது கணவன் 1000 ரூபா சம்பாரித்து கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா அதில் 100 ரூபாயாவது மிச்சம் பண்ண தெரியணும். மிச்சம் பண்ண அப்படின்னா மேலே குறிப்பிட்ட 11 கடமை தன்னையும் காத்து கொள்ளணும். தன்னையும் காத்து கொள்ள வேண்டியது தான் அந்த மிச்சம் பண்ண அந்த 100 ரூபாய். அதுக்கு தான் கடவுள் ஆண்களை வலிவுடையனாகவும் பெண்கள் மென்மை உடையவராகவும் படைத்தான்.
ஒரு ஆண் வலிமையுடையவன் வீட்டிற்கு வெளியே, அதாவது சமுதாயத்திற்குள் தர்மம் செய்யணும். ஒரு பெண் மென்மையானவள், அவள் வீட்டிற்குள் தர்மம் செய்ய வேண்டும். ஒரு வீட்டுக்கு அறத்தை பேணி காக்கும் தன் மனைவியை பார்த்து கணவன் சமுதாயத்துக்குள் ஒரு தர்மம் காத்த தலைவனாக திகழ்வான். இப்போ நம்ம செய்கிற தொழிலை வச்சு 4 வர்ணங்களாக பிரிக்கிறாங்க இல்லைங்களா? என்னது? பிராமணர், சத்திரியர், சூத்திரர். பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர்னு 4ஆக பிரிக்கிறாங்க. பிராமணர்கள்னால் யானை? அவங்களுடைய கடமை என்ன? கற்றல், கற்பித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவங்க சொல்லிக் கொடுக்கணும். சத்திரியர் கடமை என்ன? கற்றல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், இவற்றோடு தனுர்வேதம் அறிந்து நாட்டை காக்க போர் புரிதல். அரசனுடைய கடமை தீயவர்களை தண்டிப்பதும் நல்லவர்களை காக்கிறதும் தான் சத்திரியருடைய வேலை. வைசியருடைய வேலை விவசாயம், ஆடு மாடு வளர்க்குறது, வியாபாரம் பண்ணுறது, இதனோட சேர்த்து கற்றல், யாகம் செய்தல், ஈதல் என்பவற்றை செய்யணும். சூத்திரர்கள் என்பது கடமை ஏனைய மூவர்க்கும் தொண்டு புரிதல். யாராருக்கு? பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்களுக்கு அவங்களுக்கு தொண்டு செய்கிறது. இவற்றையெல்லாம் சூத்திரர்கள் வாணிபம், கைத்தொழில் என்பவற்றையும் ஈடுபடலாம். இது இல்லாமல் பொதுவாக சில கடமை இருக்குதுங்க. பிறரிடம் அன்பு பாராட்டுதல், தூய்மையோடு இருத்தல், கடினமாக உழைத்தல், சத்தியத்தை கடைபிடித்தல், நட்பு பாராட்டுதல், துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல். இது பொதுவாக எல்லாருக்கும் இருக்க வேண்டிய கடமை. அதே ஒரு ஆண்மகன் வயதை வைத்து 4ஆக பிரிக்கிறாங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வனப்பிரஸ்தம், சன்னியாசன்னு சொல்லிட்டு 4ஆக பிரிக்கிறாங்க. முதலாவது நிலை தான் பிரம்மச்சரியம். குருவை நாடி சென்று அவர் கூட தங்கி அவருக்கு வேண்டிய பணிவிடையெல்லாம் செய்து, குரு உறங்கிய பின் உறங்கி அவர் எழுமுன் எழுந்து காவல் கடன்களை முடித்து வெளியே போய் பிச்சை எடுத்துக்கிட்டு அவருக்கு சாப்பிட உணவு கொடுக்கணும். குருவை மறுத்து பேசுவதை எதிர்க்கவோ கூடாது. எல்லா சாத்திரங்களையும் கற்ற பிறகு குருதட்சணை கொடுத்து விட்டு அவரது உத்தரவின் பேரில் கிரகஸ்தனாக ஆகணும். இதுதான் 2வது நிலை. கிரகஸ்தனா என்னது? கிரகஸ்தனானவன் தக்க ஒருத்தியை தேர்ந்தெடுத்து மனம் புரிந்து இல்லறம் நடத்துறது, புதல்வரை பெறுதல், வேள்வி செய்தல், மேலும் கற்றல், விருந்தினர்களை உபசரித்தல் ஆகிய இதன் பண்பாடு. இதுதான் மகரிஷி ஒரு கவியில் சொல்லுவாங்க, ஆக்க முறையால் அன்றி பிறர் உழைத்து ஆக்கி வைத்த பொருள் கவர்ந்து பிழைக்க மாட்டோம், நீக்கமர நிறைந்த நினைவிற்கொண்டே நிலையற்ற வாழ்க்கையிலே கடமை செய்வேன். இந்த 4 பொசிஷன்லையும் கிரகஸ்தனுடைய பொறுப்பு தான் அதிகம். அவர் பிறருக்கு உழைக்க முடியாதவர்களுக்கு, வயோதிகர்களுக்கு, குழந்தைகளுக்கு, முதியோர்களுக்கு அவர் தான் செய்யணும். கடமையினால் மனிதகுலம் காப்பாற்ற பெறுகின்றோம். 3வது நிலை என்னங்க? வானப்பிரஸ்தம். நிறைவான வாழ்க்கைக்கு பிறகு ஒருவன் காட்டிற்கு சென்று தவம் செய்யணும். அவ்வாறு செய்யும்போது மனைவியை அழைத்து கொண்டோ அல்லது மகனின் பாதுகாப்பிலோ விட்டு செல்லலாம். அவனுடைய தலையாய கடமை தியானம் செய்யணும் வானப்பிரஸ்தத்தில். 4வது நிலையாக வர்றதான் சன்னியாசி நிலை. பந்த பாசங்களை விட்டுவிட்டு நிலையில்லாத உலகப் பொருட்களின் மீதுள்ள ஆசையினையும் துறந்தவனே சன்னியாசி. நிலையினை ஏற்க முடியும். சன்னியாசியை பொறுத்தவரை எல்லா ஜீவன்களுமே ஒன்று தான் பார்ப்பார். அவற்றிற்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார். தனிமையில் அமர்ந்து யோகத்தில் செய்வார். அவர் ஒரு இரவுக்கு மேலே ஒரு கிராமத்தில் 5 நாட்களுக்கு மேலே நகரத்திலையும் தங்க மாட்டார். சன்னியாசி நிலையில் உள்ளவன் பிச்சை எடுத்தே தன் உணவை உண்ணணும். ஆனால் ஒரு வீட்டில் பிச்சை எடுக்க முன்பு அந்த வீட்டில் உள்ளவங்க உண்டு விட்டார்கள் என்பதை உறுதியாக தெரிந்து கொண்ட பிறகு தான் அந்த வீட்டில் பிச்சை எடுக்கணுமா. இந்துக்கள் கடைபிடிக்க வேண்டிய 5 கடமை: வழிபாடு, திருவிழா, அறநெறி, யாத்திரை, அர்த்தமுள்ள சடங்குகள். இது பஞ்ச நித்திய கர்மங்கள்னு சொல்கிறாங்க. நித்திய கர்மம் என்றால் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய செயல். 5 முக்கிய செயல்களும் ஒரு உறுதியான பொறுப்புள்ள பண்பாடு மிக்க தர்ம நெறியில் செயல்படும்
மனிதனை உருவாக்குது. வழிபாடு என்னது? தனியாக அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்துறது. ஆராதனைகளும் வழிபாடுகளும் முடிந்த பின்னர் பூஜை அறையிலும் கோவில்களிலும் அமர்ந்து இறைவனுக்கு மிக அருகில் மனத்தை கொண்டு வந்து தியானத்தில் சேர்க்கறது. திருவிழா, துன்பங்களை நீக்கும் நாள் தான் திருவிழா. பெரும்பாலும் பாரத நாட்டு திருவிழாக்கள் மிகவும் கோலாகலமாகவும் மகிழ்ச்சி பொங்கும் மங்கள திருநாட்களாகவும் திகழுது. ஒருவனுக்கு துன்பங்களை விளைவிக்கும் தீய எண்ணங்களை நீக்கும் நாட்கள் தான் திருவிழா. இந்த நாளில் மக்கள் களிப்போடு ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கணும். அதேபோல் மனதில் விதைக்க வேண்டிய நற்குணங்கள் இன்பங்கள் விதைச்சிக்கணும். திருவிழாக்கள் பின்னணியில் தீமைகளை அழித்து நன்மைகளை விதைக்கிறது தான் திருவிழா. திருவிழா நாட்களில் துன்பங்களை நீக்கி இன்பமாக இருக்க வேண்டியது முக்கிய கடமை. அடுத்தது 3வது அறநெறி. வயதில் முதியவர்களை மதித்தல், பெற்றோர்களை தெய்வத்திற்கு நிகராக போற்றுதல், சுயநலமான செயல்களையும் எண்ணங்களையும் துரத்தல், மற்றவர்களின் நலனுக்காக செயல்கள் ஆற்றுதல், தீமையானவற்றை செயலாலும் மனத்தாலும் மேற்கொள்ளாமல் இருத்தல், இனிமையான பயன் தரும் சொற்களையே பேசுதல், சான்றோர்களின் சொற்களை பின்பற்றுதல், எல்லோரையும் சமமாக பார்த்தல், உயர்வு தாழ்வு மனப்பான்மை இன்றி எல்லா உயிர்களிலும் இறைவன் குடியிருக்கிறான் என்பதை அறிந்து தெளிவான நோக்கத்தோடு வாழறது தான் அறநெறி. யாத்திரை, தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவாங்க. தீர்த்தம் என்றால் புனித தலம். புனித தலங்களுக்கு நீண்ட பயணம் மேற்கொள்வது யாத்திரைன்னு சொல்கிறாங்க. யாத்திரை மேற்கொள்வது ஆன்மீக வலிமையும் மனோ வலிமையும் தரும். யாத்திரை தலங்கள் பெரும்பாலும் தெய்வத்துடனும் தெய்வீக மனிதர்களுடனும் தொடர்புடையதாக அமைஞ்சிருக்கு. இத்தகைய இடங்களில் பல மகான்கள் தெய்வீகத்தை உணர்ந்து முக்தி நிலை அடைஞ்சிருப்பாங்க. அதனால தான் அந்த இடங்களுக்கு யாத்திரை போகணும்னு புராணங்களில் சொல்லுது. யாத்திரையின் போது பல தடைகளை கடந்து தன்னுடைய இலக்கை அடையலாம். அதுபோலவே வாழ்க்கை எனும் பாதையில் மெய்யுணர்வு எனும் குறிக்கோளை அடைய ஒருவன் பல தடைகளையும் சவால்களையும் கடந்து வர வேண்டும். வாழ்க்கை எனும் பாதையில் மெய்யுணர்வு என்னும் குறிக்கோளை அடைய ஒருவன் பல தடைகளையும் சவால்களையும் கடந்து வர வேண்டும். தீர்க்க யாத்திரை தலங்களின் அதீத தெய்வ சக்திகள் ஒருவனின் மனதில் இருக்கும் தீமைகளை நீக்கி அவனை நேர் வழியில் அறநெறியோடு வாழ உதவுது. அடுத்தது சடங்குகள். ஒருவனின் பிறப்பு முதல் இறப்பு வரை மேற்கொள்ள வேண்டிய சில அர்த்தமுடைய சடங்குகள் இந்து தர்மம் சொல்லுது. உதாரணமாக வளைகாப்பு, பெயர் சூட்டுதல், முடி நீக்குதல், காது குத்துறது, பள்ளியில் சேர்க்கறது போன்ற 16 சடங்குகள் சமஸ்காரம் எனும் சொல் முழுமையான நிறைவு அடையுதுன்னு சொல்லுது. இல்லைன்னா தயார்படுத்துன்னு சொல்லு. இந்த சடங்குகள் ஒருவனின் கர்மாவோடு தொடர்புடையது என யோக சாஸ்திரம் சொல்லுது. சடங்குகள் பெரும்பாலும் புறம் மற்றும் அகம் எனும் இரு நிலைகளும் ஒருவன் மேற்கொள்ளணும். கௌதம புத்தர் சொல்கிறாரு, 5-8 கடமையை சொல்கிறார். கருணையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், பொறாமை இல்லாமல் இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், தெளிவோடு இருக்கணும், நேர்மறை எண்ணங்களை வச்சிருக்கணும், தாராள குணம் இருக்கணும், பேராசை இல்லாமல் இருக்கணுன்றார். எவன் ஒருவன் புற சடங்குகளை மேற்கொண்டு இந்த 8 சடங்குகளை மேற்கொள்ளாமல் இருக்கிறானோ அவன் இறைவனோடு சேரவே முடியாதுன்னு சொல்கிறார். அவன் ஒரு சில புற சடங்குகள் மட்டும் மேற்கொண்டிருந்தாலும் 8 அகசடங்குகளை மேற்கொண்டிருப்பவன் நிச்சயமாக இறைவனோடு ஐக்கியமாவான்னு சொல்கிறார். இந்த 5 கடமைகளும் ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் விதிக்கப்பட்ட கடமைகள் 5. அது மகரிஷி சொல்கிறாங்க, 5 கடமைகளை அறிந்து முறையோடு அகத்தூய்மை புறத்தூய்மையோடு ஆற்றி உய்ய தெய்வமென்ற பெரும்பொருளே அறிவு என்ற நிதியாய் திகழ்கின்ற தனைவருள்ளும் எனும் நீதி செய்த தொழில்கள் அனைத்திலுமே இன்பத் துன்ப விளைவாய் சிவக்கருணை மலரும் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ வேதத்தில் என்ன சொல்கிறாங்க, தேவ யக்னம் 1,
2 பிதுர் யக்னம், 3 வந்து பிரம்ம யக்னம், 4 மனுஷியா யக்னம், 5 பூத யக்னம். தேவ யக்னம்னா என்னது? ஹோமங்கள், பூஜைகள் அப்படின்னு பண்ணுறீங்க இல்லைங்களா, அதுதான். அதை படைச்சிட்டு நாம் கொடுக்கும் அவிபர்கமே அவர்களின் உணவு. அதை செய்யாவிட்டால் நாட்டுக்கு கேடு, வறட்சி, பசி, பட்னி, நோய் முதலிய நோய்கள் வந்து வேணுன்றார். ஹோமங்கள், பூஜைகள் செய்து அதில் படைத்து எல்லா மக்களுடைய பசி பட்டினியை போக்கணுன்றது தான் தேவ யக்னம். பிதுர் யக்னன்றது நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் தர்ப்பணம். இதை செய்யாட்டினா பிதுர் தோஷம் ஏற்படும். அதனால் குடும்பம் ஒற்றுமை குறையும், நிம்மதியின்மை, முன்னேற்றமின்மை, கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சி தடைப்படும், ஜீவனமின்மை ஏற்படும். பிரம்ம யக்னன்றது வேதம் ஓதுறது. இதனை செய்தால் உலக அமைதி பெறும். மானுஷா யக்னன்றது அதிதி ஏழைகள் முதலியோரை அன்னமளித்து அவங்க பசிப்பினியை போக்குறது. பூத யக்னன்றது எறும்பு, காக்கை முதலிய அனைத்து சீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கறது. அரிசி மாவால் வாசலில் கோலம் போடுறது, அது எறும்பு வந்து சாப்பிட்டு போகும். பஞ்ச யக்னங்களை அங்கமாகவே வைத்திருந்தாங்க. இந்த 5 கடமைகளையும் மாறாத செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லுது. இதே இஸ்லாத்தில் என்ன சொல்கிறாங்க? ஈமான், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹத் அப்படின்னு சொல்லுது. கடந்த காலத்தில் இந்தியாவில் தக்கு என்ற ஒரு பயங்கரமான கொள்ளை கூட்டங்காரங்க இருந்தாங்க. யாரை வேண்டுனாலும் கொல்லுவாங்க. அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பதும் தங்கள் கடமைன்னு அவங்க ஒரு எய்மாக வச்சுருந்தாங்க. எவ்வளோ பேரை கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய ஆளுன்னு நினச்சிக்குவாங்க. சாதாரணமாக ஒருத்தன் ஒரு தெருவில் சென்று மற்றவனை சுட்டுட்டான்னு வச்சுங்க, அது தவறுன்னு சொல்லுது சட்டம். அதே மனிதன் போர் வீரனாக படையில் சேர்ந்து 200 பேரை கொண்டாலும் அது கடமைன்னு சொல்கிறாங்க. செயலை கொண்டு கடமை வரையறுக்கப்படுவதில்லை. அதனால் கடமை என்பதற்கு புறசார்பாக விளக்கம் தருவது என்பது இயலாத ஒன்று. ஆனால் அகசார்பான விளக்கம் இருக்குது. எந்த செயல் நம்மை கடவுளை நோக்கி செலுத்துகின்றதோ அது நல்ல செயல், அது நமது கடமை. எது நம்மை கீழ்நிலைக்கு இழுத்து செல்கிறதோ அது தீயது, அது நமது கடமை இல்லை. அகசார்பான இந்த கோணத்தில் நாம் பார்த்தால் சில செயல்களில் நம்மை உயர்த்தவும் உன்னதமாக்குவதற்கான போக்கு இருப்பதையும் நாம் மற்றும் சிலவற்றில் நம்மை சீரழித்து தீயவர்களாகின்ற போக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நல்லவனாகவும் மாறலாம், கெட்டவனாகவும் மாறலாம். பல்வேறு நிலைகளிலும் சூழ்நிலைகளிலும் செயல்படுபவர்களான மனிதர்கள் அனைவரை பொறுத்தவரையில் இன்ன செயல் இன்ன போக்கு கொண்டதாக இருக்கு என்று ஆணித்தரமாக ஒருபோதும் வரையறுக்க முடியாது. ஆனால் எல்லா காலகட்டங்களிலும் எல்லா நெறியினருக்கும் எல்லா நாட்டினருக்குமான கடமை ஒன்று மனித குலம் முழுவதுமே ஒரு மனதாக ஏற்றுக்கொண்ட கருத்து ஒன்று இருக்குது. ஒரு சமஸ்கிருத சொல்லுது, எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது, எந்த உயிருக்கும் துன்பம் தராமல் இருப்பது புண்ணியம், எதையும் துன்புறுத்துவது பாவம். இதுதானே மகரிஷி 2 ஒழுக்க பண்பாட்டில் கொடுத்துருக்காங்க. பிறப்பையும் வாழ்க்கை நிலையையும் அடிப்படையாக கொண்ட கடமைகளை பற்றி பகவத்கீதை பல இடத்துல சொல்லுது. பிறப்பும் வாழ்க்கையும் சமுதாயத்தில் ஒருவன் பெறுகின்ற இடமே அவனது வாழ்க்கையின் பல்வேறு செயல்பாடுகளின் மீது அவன் கொள்கின்ற மனநிலையும் ஆன்மீக நிலையும் பெருமளவு நிர்ணயிக்குது. நான் எந்த சமூகத்தில் பிறந்துள்ளோமோ அந்த சமூகத்தின் லட்சியங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் ஏற்ப நம்மை உயர்த்தவும் உன்னதப்படுத்தவும் உதவுகின்ற செயல்தான் கடமை. ஆனால் லட்சியங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் எல்லா சமூகங்களிலும் எல்லா நாடுகளிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை. இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இதை அறியாதனால தான் நாடுகளுக்கு நாடு வெறுப்புணர்வு வந்து சண்டை வருது. கடமையினை மகரிஷி குறிப்பிடுறாங்க, கடமையினை தகுந்தவர்கள் உணர்ந்து ஆற்றா காரணத்தால் அதன் விளைவாய் துன்பம் ஏற்போர். கடமை என்று உரிமையினை கோரி தங்கள் கருத்து செயல் பயன்படுத்த பிணக்காம் போராம். கடமை எது உரிமை எது என்று காணும் கருத்து உயர்வு அறிஞருக்கே உண்டு மற்றோ.
கடமைக்கு கடமை செய்ய கருத்துணர்ந்தோர் கடமை தவறாத ஆற்ற உரிமை கெட்டும்னு சொல்கிறார். தன் நாட்டின் நடைமுறையை ஒட்டி தான் என்ன செய்தாலும் அவையே செய்யத்தக்கவற்றுள் சிறந்தவை, அதை கடைப்பிடிக்காதவர்கள் தீயவர்கள் என்று அமெரிக்கா நினைக்குது. இந்துவோ தன் பழக்க வழக்கங்கள் மட்டுமே சரியானவை, உலகத்திலே உயர்ந்தவை, அவற்றை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கொடியவர்கள் நினைக்குது. இது நாம் எல்லாருமே செய்யக்கூடிய சர்வசாதாரணமான தவறு. இது தீங்கு விளைப்பது. உலகத்தில் தர்ம சிந்தனை குறைவிற்கு இதுதான் பாதி காரணமே. மற்றவர்களின் கடமைகளை எப்போதும் அவர்களின் கண்ணோட்டம் கொண்டே பார்க்கணும். பிறருடைய பழக்க வழக்கங்களை ஒருபோதும் நம்ம சொந்த அளவுகோலால் மதிப்பிடக்கூடாது. நாம் உலகின் அளவுகோலாக இருக்க முடியாது. நான் தான் உலகை அனுசரித்து போகணுமே தவிர உலகம் என்ன அனுசரித்து போகாது. சற்று சூழ்நிலை நமது கடமைகளில் இயல்பை மாற்றுவதை காண்கிறோம். சுற்றுச்சூழ்நிலை நமது கடமைகளில் இயல்பை மாற்றுவதை பார்க்குறோம். குறிப்பிட்ட வேலைகளில் நமக்கென்று அமைந்த கடமைகளை அந்தந்த வேலைகளில் செய்வதே இந்த உலகில் நாம் செய்யத்தக்கவற்றுள் மிக சிறந்தது. பிறவியால் நமக்கு அமைந்த கடமையை செய்யணும். அதை முடித்த பின்னாடி நமது வாழ்வு மற்றும் சமுதாயத்தில் நமது நிலைகளின் காரணமாக நமக்கு ஏற்படுகின்ற கடமைகளை செய்யணும். மனித இயல்பில் பெரிய அபாயம் ஒன்று இருக்குது. ஒருபோதும் சுய ஆராய்ச்சி செய்கிறது கிடையாது. சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆளத்தகுந்த அரசனாகவே நாம் தயார்படுத்தி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி நினைக்கிறது இருந்தாலும் தனது நிலைக்கு உரிய கடமைகளை முதலில் செய்து முடித்து காட்டணும். மேலான கடமைகள் அதன் பிறகு அவனுக்கு வந்து சேரும். உலகில் நாம் நேர்மையாக வேலை செய்ய தொடங்கினாலே போதுங்க, இயற்கை நமக்கு தேவைப்படுகின்ற அடிவுதைகளை கொடுத்து நமது நிலை எது என்பதை அறியுமாறு செஞ்சிடும். தனக்கு தகுதி இல்லாத ஒரு இடத்துல யாரும் நெடுங்காலமாக சுகமாக இருக்க முடியாது. இயற்கையின் இத்தகைய வேலை முறைக்கு எதிராக முணுமுணுப்பதில் பயன் இல்லை. கீழான வேலை செய்பவன் தாழ்ந்தவன் இல்லை. கடமையை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது. அவன் அவற்றை எந்த விதத்தில் எத்தகைய உணர்வுடன் செய்கிறான்றதை பார்த்து தான் எல்லாரையும் மதிப்பிடணும். கடமையை பற்றி இந்த கருத்து கூட மாறுவதையும் எந்தவித சுயநலமும் நோக்கம் இல்லாத போது தான் மகத்தான செயல்களை செய்ய முடியும் என்பதையும் போக போக பார்க்கலாம். கடமையை பற்றி இந்த கருத்து கூட மாறுவதையும் எந்தவித சுயநலமும் நோக்கமும் இல்லாத போது தான் மகத்தான செயல்களை செய்ய முடியும் என்பதையும் போக போக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கடமையுணர்வுடன் செயல் புரிவதன் மூலமே எந்த கடமையுணர்வும் இன்றி செயல்புரிகின்ற நிலை உண்டாகும். இந்த நிலையில் செயல் என்பது வழிபாடாக இல்லை, அதைவிட மேம்பட்டதாகிறது. அப்போது தான் செயலுக்காக செயல் புரிய முடியும். நன்னெறி என்பதற்காக நாம் எது செய்தாலும் அன்புணர்வால் செய்தாலும் கடமை என்பதன் அடிப்படை தத்துவமும் மற்ற எல்லா யோகங்களையும் போட்டது தான். ஜீவ பாவனையை குறைத்து அதன் மூலம் உண்மையான மேலான ஆன்மாவை பிரவேசிக்க செய்வதே வாழ்க்கையின் கீழ்நிலைகளில் மனிதனின் ஆற்றல் விரயமாவதை தடுத்து அதன் மூலம் ஆன்மா தன்னைத்தானே உயர்நிலைகளில் வெளிப்பட செய்வதே அதன் நோக்கம். தொடர்ந்து கீழான ஆசைகளை மறுப்பதாலேயே இதனை நாம் சாதிக்க முடியும். கடமைக்கு இது மிகவும் தேவை. அறிந்தோ அறியாமலோ சமுதாய அமைப்புகள் எல்லாமே இவ்வாறு செயல் அனுபவம் என்ற இரண்டின் வழியாகவும் விரிவடைந்து வந்தது தான். சுயநலத்தை குறைப்பதின் மூலம் மனிதனின் உண்மை இயல்பு எல்லையற்று விரிவதற்கு நாம் வழிவகுக்கிறோம். கடமை அவ்வளவு இனிமையான ஒன்றல்ல. அன்பு என்னும் எண்ணெய் இடாமல் அதன் சக்கரங்கள் எளிதாக சுழலாது, தொடர்ந்து உறைந்த வண்ணமே இருக்கும். அன்பு இல்லாட்டா பெற்றோர் குழந்தைகளுக்கும், குழந்தைகள் பெற்றோருக்கும், கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் தங்கள் கடமையை எவ்வாறு செய்ய முடியும்? நமது வாழ்வில் தினமும் சிறு சிறு பூசல்களாகிய உராய்வுகளை சந்திச்சுட்டு தான் இருக்கும். அன்பின் வழியாக மட்டுமே கடமை
இனிமையானதாக இருக்க முடியும். இந்த சுதந்திர நிலையில் மட்டுமே அன்பு பிரகாசிக்க முடியும். புலன்களுக்கும் மனித வாழ்வில் தினமும் சந்தித்து தீர வேண்டியதுதான் கோபங்களுக்கும் பொறாமைகளுக்கும் இன்னும் எத்தனையோ அற்பத்தனங்களுக்கும் அடிமையாவது தான் சுதந்திரமா? நாம் வாழ்வில் சந்திக்கின்ற இத்தகைய சிறு சிறு நெருடலுக்கும் நடுவில் பொறுமையுடன் அவற்றை சகித்து கொள்வதே சுதந்திரத்தின் மிக உயர்ந்த வெளிப்பாடாக இருக்குது. எரிச்சல் மற்றும் பொறாமைக்கு எளிதில் வசப்படுகின்ற இயல்புடையவர்களாகிய பெண்கள் எளிதில் கணவனை குறை சொல்லிடுவாங்க. அதுதான் தங்கள் சுதந்திரம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் தாங்கள் அடிமைகளாக இருப்பதையே அதன் மூலம் நிரூபிப்பதை அவர்கள் அறிய மாட்டாங்க. மனைவியிடம் குற்றம் காண்கின்ற கணவர்களின் விஷயமும் இதுதான். கற்பு என்பது ஆண் பெண் இருபாலரிடம் இருக்க வேண்டிய முதல் நன்னெறி. ஒரு மனிதன் எவ்வளவுதான் வழி தவறியவனாக இருந்தாலும் மென்மையும் அன்பும் நிறைந்த கற்புள்ள மனைவியால் திருந்தாத மனிதனே கிடையாது. உலகம் அந்த அளவிற்கு இன்னும் கெட்டில்லை. மிருகத்தனமான கணவர்களை பற்றியும் ஆண்களின் ஒழுக்கமின்மையை பற்றியும் உலகமெங்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஆண்களுக்கு சம அளவில் கொடுமையும் ஒழுக்கமின்மையும் நிறைந்த பெண்கள் இல்லையா? எல்லா பெண்களும் அவர்கள் எப்போதும் நிலைநாட்ட விரும்புவது போல் நல்லவர்களாகவும் தூயவர்களாகவும் இருப்பார்களே. ஆனால் இந்த உலகத்தில் ஒழுக்கம் கெட்ட ஆண் ஒருவன் கூட இருக்க மாட்டான். தூய்மையான கற்பாலும் வெற்றி கொள்ள முடியாத எந்த மிருகத்தனம் இருக்குது? கணவரை தவிர பிற ஆடவர்கள் எல்லோரையும் தன் குழந்தையாக கருதி அவர்களுடன் தாயின் நிலையிலேயே பழகுகின்ற நற்பண்பு மிக்க கற்பு நிறைந்த ஒரு பெண்ணின் முன்னால் வருகின்ற எந்த மனிதனும் அவன் எவ்வளவுதான் கொடியவனாக இருந்தாலும் புனிதத்தின் சூழலை உணராமல் இருக்க முடியாது. அந்த பெண்ணினுடைய தூய்மையின் ஆற்றல் அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும். அதுபோலவே ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாகவும் மகளாகவும் சகோதரிகளாக நினைக்க மத போதகராக விரும்புகின்ற ஒவ்வொருவரும் பெண்களை தாயாக கருதி அவர்களுடன் அந்த நிலையோடு பழகணும். உலகில் தாயின் இடம் மிக உயர்ந்ததுங்க. அந்த ஓர் இடத்துல தான் மிக உயர்ந்த சுயநலமின்மையை கற்கவும் செயல்படுத்த முடியும். தாய் அன்பை விட மேலான அன்பு ஒன்று இருக்குமானால் அது இறை அன்பு. உலகில் தாயின் இடம் மிகவும் உயர்ந்தது. அந்த ஓர் இடத்தில்தான் மிக உயர்ந்த சுயநலமின்மையை கற்கவும் செயல்முறைப்படுத்தவும் முடியும். தாய் அன்பை விட மேலான அன்பு ஒன்று முடியுமே ஆனால் அது இறையன்பு மட்டுமே. மற்ற எல்லாமே தாழ்ந்தவை தான். முதலில் பிள்ளைகளை பற்றி நினைப்பதும் அதன் பிறகு தன்னை பற்றி நினைப்பதும் ஒரு தாயின் கடமையாகுது. அப்படி இல்லாமல் எந்த பெற்றோராவது தங்களை முதலிலேயே நினைச்சாங்கன்னா அந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் அமைகின்ற உறவு பறவைகளுக்கும் அதன் குஞ்சுகளுக்கும் போன்றது. ஏன்னா பறவை இறக்கை முளைத்து அதன் உடைய பறந்துடுதில்ல, அது போல் உறவு தான். பெண்களை எல்லாம் இறைவனுடைய தாய்மையின் பிரதிநிதிகளாக நினைக்கின்ற ஆண்மகன் உண்மையில் பேறு பெற்றவன். ஆண்கள் எல்லாம் இறைவனின் தந்த குணத்தின் பிரதிநிதிகளாக காணும் பெண் உண்மையில் பேறு பெற்றவள். பெற்றோர்களை பூமியில் தெய்வ வடிவங்களாக காணும் பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள். நாம் உயர்வதற்குரிய ஒரே வழி நம்முன் இருக்கும் கடமைகளை செய்வது தான். அப்படி செய்வதின் மூலம் வலிமையை பெருக்கிக் கொண்டே சென்று இறுதியில் உயர்நிலையை அடைந்து விடலாம். இப்போ நமக்கு கொங்கனார் கதை தெரியும். கொங்கனார் ஒரு மரத்துங்கீழே நின்று செய்கிறாரு. மேலே ஒரு கொக்கும் காகமும் சண்டை போட்டுட்டு அவர் மேலே இறகு விழுது. அவர் திரும்பி மேலே பார்க்குறாரு. அந்த கொக்கு எரிஞ்சு கீழே விழுந்துடுது. ஓஹோ, நமக்கு தவ வலிமை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டு, சன்னியாசி இல்லைங்களா, பிச்சை எடுத்தானே சாப்பிட்ணும், தெருவுக்கு போயிட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்று அம்மா பிச்சாந்தகி அப்படின்றாங்க. அந்த அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன் அப்படின்னா. ஏன்னா அன்றாடம் கடமைகளை செய்து கொண்டு இருக்கின்ற சாதாரண பெண் அவங்க அவங்க கணவனுக்கு கடமையை செய்துட்டு வராங்க. இவருக்கு கோபம் உச்சத்துக்கு போகுது. அப்போ இவங்களை ஏதாவது பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்கள முறைச்சி பார்க்குறாரு, கொக்கு எரிஞ்ச மாதிரி போகுதான்னு. அவங்க எரியலை. அவங்க சொல்கிறாங்க,
திருமணத்துக்கு முன்னாடி நான் என் பெற்றோருக்கு கடமையை செய்தேன். தினமும் இங்கே திருமணம் ஆன பின்ன எங்கள் வீட்டுக்காரருக்கு செஞ்சிகிட்டு இருக்கேன். நான் செய்கிற யோகம் இதுதான். என் கடமைகளை செய்து வந்ததுனாலே என் நாணக்கண்ணு திறந்தது. அதனால தான் உங்களை கொக்குன்று நினைத்தாயோ கொங்கனாரேன்னு சொன்னேன். அதை தெரிஞ்சிக்க முடிஞ்ச நாதம் கிடையாது. இதை விட நீங்கள் தெரிஞ்சிக்கன்னா பக்கத்து ஊரில் ஒரு வியாதம் கறி வெட்டுறவங்க இருக்கான், நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்கிறாங்க. அவர் போனால் இவர் வந்ததையே கவனிக்காமல் வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவர் கறி வெட்டி வியாபாரம் பண்ணிவிட்டு வாங்க வீட்டுக்கு போகலான்னு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே போய் திணையில் உட்கார வச்சுட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்கிறாரு. அப்போயும் இவருக்கு கோபம் வந்தது, என்ன அந்த பெண்ணு மாதிரி இவரும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்த பிறகு கேட்குறாரு, ஆன்மாவை பற்றி கடவுளை பற்றியும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அந்த வியாதம் பெரிய விளக்கமே கொடுக்குறான் அந்த கறி வெட்டுறான். அந்த விளக்கம்தான் வியாத கீதைன்னு சொல்லிட்டு மகாபாரதத்தில் சொல்லியிருக்காங்க. துறவி இவ்வளவு உயர்ந்த நாணம் அடைந்த நீங்கள் எதுக்கு கறி வெட்டுற தொழிலுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த வியாதன் சொல்கிறாரு, மகனே, கடமைகள் எதுவும் இழந்ததோ கேவலமானதோ இல்லை. என்னுடைய பிறப்பு கசாப்பு தொழில் செய்யும் இந்த சூழ்நிலை என்னை வைத்திருக்குது. இளம் வயதில் பரம்பரை தொழிலாக இதை நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு பற்று ஏதும் கிடையாது. ஒரு இல்லறத்தானாக என் கடமைகள் செய்ய முயற்சிக்கிறேன். என் பெற்றோரை மகிழ்வதற்கான சேவைகள் அனைத்தும் செய்கிறேன். உங்கள் யோகம் எனக்கு தெரியாது. நான் துறவியாகவில்லை. வீட்டை துறந்து காட்டுக்கும் போகலை. என்னிடம் நீங்கள் பார்ப்பதை கேட்டவை எல்லாம் எனது நிலைக்கு உரிய கடமைகளை பற்றின்றி செய்ததால் கிடைச்சதுன்னு சொல்கிறாரு. முடிவையும் வழியும் ஒன்றாகணும். முடிவையும் வழியும் ஒன்றாகணும். நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலைக்கு அப்பால் உள்ள எதை பற்றியும் சிந்திக்காமல் அந்த வேலையை ஒரு வழிபாடாக, மிக உயர்ந்த வழிபாடாக அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை முழுவதையும் அதில் செலுத்தி செஞ்சிங்கன்னா, மேலே சொன்ன கதை இருக்குது இல்லைங்களா, அந்த பெண்ணும் வியாதனும் ஆர்வத்துடனும் இதயபூர்வத்துடனும் தங்கள் கடமைகளை அவங்க கணவனுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் செய்தாங்க. அதன் பலனாக அவங்க நாணம் பெற்றிருக்காங்க. வாழ்க்கையில் எந்த நிலையில் உள்ள கடமைகளை செய்தாலும் பலனில் பற்று இல்லாமல் செய்தால் அது நம்மை ஆன்ம அனுபூதி என்னும் நிலைக்கு நிச்சயம் அழைச்சிட்டு போயிடும். பலன் கருதி வேலை செய்பவன் தான் தனக்கென்று வாய்த்த கடமையை பற்றி குறைப்பட்டு எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டு இருப்பான். ஆனால் பலனில் பற்றில்லாதவர்களுக்கு எல்லா வேலைகளையுமே ஒரே போல் நல்லதாக தான் பார்ப்பாங்க. சுயநலத்தையும் புலன் இன்ப நாட்டத்தையும் அழித்து ஆன்ம சுதந்திரம் பெறுவதற்கு தகுந்த கருவிகள் தான் நம்மளுடைய பற்றற்று வேலை செய்யுது. நாம் எல்லோருமே நம்மை பற்றி பெரிதாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். நமது விருப்பத்தை விட தகுதிக்கு ஏற்பவே நமது கடமைகள் சேருது. போட்டி பொறாமையை எழுப்புது. இரக்கத்தை அழித்து விடுது. முணுமுணுப்பொருளுக்கு எல்லா கடமைகளுமே வெறுப்புணர்வாக தான் தெரியும். எதுவுமே அவர்களுக்கு திருப்தி தராது. அவர்களின் வாழ்க்கையே தோல்விதான். நமக்கென வாய்க்கின்ற கடமைகள் எப்பொழுதும் தயாரான முழு மனதுடன் செய்துக்கிட்டே போவோம். அது நிச்சயம் நம்ம இறைநிலையை நோக்கி அழைத்து செல்லும். கடமையினுடைய முக்கியம் என்னங்க? கடமைகளை செய்கிறதுனால சமூக அமைதிக்கும் ஒழுங்குக்கும் உதவுது. ஒருவருடைய வாழ்க்கையில் நற்பெயரையும் நண்பகத்தன்மையும் அதிகரிக்குது. சமூகத்தில் ஒருவருடைய பங்களிப்பை உறுதி செய்யுது. முன்னேற்றத்தையும் நிறைவையும் தருது. செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வதன் மூலம் ஒரு நபர் தன்னுடைய வாழ்வில் மட்டுமின்றி சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். சமூகத்தில் ஒழுங்கையும் அமைதியும் நிலைநாட்ட உதவுது. ஒருவருக்கொருவர் உதவி செய்து நல்லுறவை பேண உதவுது. தனிநபரின் வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் உதவுது. பொது சொத்துக்களை பாதுகாக்கவும் வன்முறையை தவிர்க்கவும் உதவுது. உதாரணமாக சொல்லணும்னா, மாணவனின் கடமை கல்வியை கற்பது. ஒரு குடிமகனின் கடமை நாட்டின் சட்டங்களை பின்பற்றுவது. ஒரு பணியாளரின் கடமை தனது நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக உழைப்பது. சுருக்கமாக சொல்லணும்னா, கடமை என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு பகுதி. அது ஒருவரை சிறந்த மனிதனாக்கி இறைநிலையை அடைய செய்யும், அறிவில் தெளிவடைய செய்யும், பிறருக்கு எல்லோரையும் இறைவனால் பார்க்க வைக்கும். இதுகாரும் இந்த சிந்தனை உரையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம்.